PGTRB English Unit 6 American Literature Annie Bradstreet எழுதின poem இந்த prologue இருந்தா MCQ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். First question பாருங்க. Who is the author of the prologue? இந்த prologueங்கிற poem எழுதினது யாரு? Annie Bradstreet. Approximately when was Annie Bradstreet active as poet according to the sources? இந்த sourcesல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க எப்போ அவங்களுடைய periods பார்த்தோம்னா 1612 இருந்து 1672 வரைக்கும் அவங்க worked as a poet. அவங்க ஒரு poet-ஆ இருந்திருக்காங்க. What is the full title of Annie Bradstreet's book of poems published in 1650? அவங்களுடைய poems வந்து ஒரு கலெக்ஷனா பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அது எந்த வருஷம்னா 1650ல. அந்த கலெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா The 10th Muse Lately Sprung Up in America. இந்த மியூஸ்ங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட்ல அவர் எழுதும் போது கூட மியூஸை பத்தி எழுதியிருப்பாரு. இந்த மியூஸ்ங்கிறது காடஸஸ். இந்த காடஸ் வந்து ஆர்ட் கொடுக்குற காடஸஸ், கலையை நல்ல ஞாபகமா கொடுக்குற ஒரு காடஸஸ். ஸோ அந்த காடஸோடைய ஞாபகம் அவங்கள வந்து ப்ரே பண்ற மாதிரி, அவங்கள வர்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மியூஸ். த 10th மியூஸ் அப்படிங்கிறது தான் இந்த கலை, இந்த போயம் எழுதுறதுக்கு அந்த என்ன சொல்றது, இன்டலெக்சுவாலிட்டி, ஒரு ஞானத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் உங்களுடைய போயம் கலெக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, த 10th மியூஸ் லேட்லி ஸ்ப்ரங் அப் இன் அமெரிக்கா. ஸோ ஒரு கிரீக்கில் இருந்தது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து அமெரிக்காவுக்கு, அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு லேட்டா வந்தது, மலர்ந்தது, ஸ்ப்ரங் அப் அப்படிங்கிற அந்த ஞாபகத்துக்காக அவங்க அந்த போயம் கலெக்ஷனுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்காங்க, த 10th மியூஸ் லேட்லி ஸ்ப்ரங் அப் இன் அமெரிக்கா அப்படின்னு வச்சிருக்காங்க. Fourth question, what significant historical first is attributed to Annie Bradstreet in the context of American poetry? She was the first female poet or male from America to have a book of poems published. இவங்க தான் முத போயம்ஸ் அந்த கலெக்ஷன் புக்கை பப்ளிஷ் பண்ணவங்க அப்படின்னு சொல்றாங்க. Why is the poem titled the prologue? ஏன் இந்த போயம் prologueன்னு அவங்க பேர் வச்சாங்க? It prefaced her volume of poems, the 10th Muse. அவங்க அந்த கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, 10th Muse lately sprung up in America அப்படிங்கிற ஒரு வால்யூம் புக் போயம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அதில் இந்த போயம் ப்ரீஃபேஸாக இருக்கிறதுனால அதுக்கு prologue அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. What social context made Bradstreet act of publishing poems unusual? இதுல என்ன அன்யூஸ்வலா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்கன்னா, ஃபீமேல் போயட்ஸ் வேர் ஃபேர்லி ரேர் இன் கிறிஸ்டியன் சொசைட்டி. ஸோ ஃபீமேல் ரைட்டர்ஸ் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய பீரியட்ஸ்ல, அவங்களுடைய காலகட்டத்தில். வாட் வாஸ் Bradstreet aware of before publishing her poems, especially from Puritan quarters? Criticism she would receive. ஸோ இவங்க ஃபீமேல் ரைட்டராக இருக்கிறதுனால போயம்ஸ் எழுதும் போது அந்த போயம்ஸுக்கு இவங்க கிரிட்டிசிசம் வரும். ஏன்னா சுற்றியும் மேல் போயட்ஸ் தான் இருக்காங்க, மேல் டாமினேஷன் தான் இருக்கு, லிட்ரேச்சர்லையும் மேல் டாமினேஷன் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. How does Bradstreet address potential criticism in the prologue? Modesty, but also witty. Witty அப்படின்னா knowledgeable. ஸோ இந்த ப்ரொலாக்குங்கிற போயமுக்கு என்ன ஒரு பொட்டன்ஷியல் கிரிட்டிசிசம் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் மாடஸ்டி, இட் இஸ் அ மாடர்ன், ஸோ இட் ஹாஸ் சம் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. According to the source, what does Bradstreet humbly declare her mean pen is not great enough to tackle? Wars, captains, kings, cities and commonwealths அப்படின்னு தான் அந்த போயம்ல ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி பெரிய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேச போறதில்ல, வார்ஸை பத்தி பேச போறதில்ல, கேப்டன்ஸை பத்தி பேச போறதில்ல, கிங்ஸ், சிட்டிஸ், காமன்வெல்த் லிட்ரேச்சரை பத்திலாம் நான் எதுவுமே பேச போறதில்ல. இந்த மாதிரி பெரிய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நான் என்ன பண்ண போறதில்ல, பேச போறதில்ல. அதுக்கு மேல் ரைட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு மேல் ரைட்டர்ஸ் சுப்பீரியர்ஸ் இருக்காங்க, நான் இதை பத்திலாம் பேச போறதில்லைன்னு சொல்றாங்க. What does Bradstreet fear her obscure line might do if she attempted big? இந்த மாதிரி பெரிய டாபிக்ஸ் எடுத்து எழுதுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க, பயப்படுறாங்க. dim their worth, அவங்களுடைய worth dim ஆயிரும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. Who does Bradstreet suggest should set forth the heroic subjects of wars and kings? இதை எழுதுறதுக்கெல்லாம் போயட்ஸ் இருக்காங்க, ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்க, நான் அதை பத்தி எழுத வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. Whom does Bradstreet refer to as a great Parthas in the poem?
இந்த போயம்ல அவங்க அடிக்கடி பார்த்தாசன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா அல்யூஷன் அப்படின்னா இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் டேக்கன் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ மற்ற சோர்ஸ்ல இருந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு பேர் அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு அல்யூஷன் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்னு கிரேட் பார்த்தாஸ், இன்னொன்னு கிரீக்கை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த கிரேட் பார்த்தாஸ்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா குலாமே டி பார்த்தாஸ், பிரெஞ்சு ரைட்டரை குறிக்குது. இந்த ரைட்டரை அவங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால அந்த போயம்ல அவங்க அந்த அல்யூஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தாஸ்ன்னு. What kind of poems did Guillaume de Portas write, which Puritans like Bradstreet admired? இந்த பர்தாஸ் எல்லாம் எதை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா கிராண்ட் ஸ்டைல், ஹிராய்க் போயம்ஸ், எபிக், கிறிஸ்டியன் ஹிஸ்டரியை பத்தி இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பியூரிட்டன்ஸ் லைக் பிராட்ஸ்ட்ரீட் அட்மையர்டு. அதை வந்து பர்தாஸ் எழுதுனால அவங்க அட்மையர் பண்ணிட்டாங்க. பட் பிராட்ஸ்ட்ரீட் இதை கொண்டு வரதில்லை, அவங்களுடைய போயம்ஸ் இதை கொண்டு வரதில்லை. அவங்களுடைய போயம்ஸ்ல அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ விமன் ஈக்குவாலிட்டி வித் மென் இன் லிட்ரேச்சர், இன் லிட்ரரி, இன் ரைட்டிங்ஸ். ஒரு ஆணுக்கு பெண் சமம், அந்த பெண் ரைட்டர்ஸும் அங்கீகரிக்கப்படணும், they should be admired. அதுதான் அந்த கான்செப்ட் தான் இந்த ப்ரொலாக். ஸோ ஈக்குவாலிட்டிங்கிறது ரைட்டிங்ஸ்ல, லிட்ரேச்சர்ல, லிட்ரரி ஒர்க்ஸ்ல ஈக்குவாலிட்டி வேணும். ஸோ மென் டாமினேஷன் இருக்கக்கூடாது, விமன் ஷுட் பி அப்ரிஷியேட்டட், அவங்க ரைட்டிங் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிறது தான் இந்த போயமோடைய மெயின் கான்செப்ட். What specific quality of Bartha's writing does Bradstreet admire, calling them sugared lines? ஸோ பர்தாஸோடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் சுகர்டு லைன்ஸ், இனிமையானவைகள் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா their sweet and melodious nature. இந்த பர்தாஸோடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்வீட் மெலோடியஸ் நேச்சரா இருக்கும். In classical myth, who is the goddesses in charge of the arts? கலையை கொடுக்குற மியூஸ். நம்ம எப்படி சரஸ்வதின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க கிரீக் மெத்தாலஜில மியூஸ்ங்கிறவங்க அந்த கலையை கொடுக்குறவங்க, ரைட்டிங் அந்த இன்டெலெக்சுவாலிட்டியை கொடுக்குறவங்க. Bradstreet, like a knave fool, wishes the muse had split what quality equally between Parthas and herself. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு? their store of inspiration, அவங்களுக்குள்ள இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. யாரு? பிராட்ஸ்ட்ரீட் இன்ஸ்பயர்ட் பர்தாஸ், குலாமே டி பர்தாவை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு. பட் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படுறாரு. பட் விமனுடைய ரைட்டிங் வந்து இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட், இட் இஸ் நாட் அட்மையர்ட், இட் இஸ் கிரிட்டிசைஸ்டு. ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த தாக்கத்துல இந்த போயம் எழுதுறாங்க. What does Bradstreet conclude she must make do with, since the muse did not split inspiration? The small skill or talent she has for writing verse. ஸோ அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை வேர்ஸா போயமா எழுதுறாங்க. பட் அந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? with make do with, since the muse did not split inspiration. காடஸும் வந்து என்ன பண்ணுது? எதுவும் ஸ்பிளிட் பண்ணலன்னா அந்த அறிவை வந்து கொடுக்காம தடுக்கல. பட் அவங்களுக்கும் அந்த டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. விமன்ஸ் ரைட்டர்ஸ், they should have their own talent to write the verse, to write the poem அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. Which analogy does Bradstreet use to describe the imperfection of her poetry in stanza 3? Stanza 3ல imperfection அப்படின்னு என்னது சொல்ல வராங்க? A musical instrument which broken strings. இந்த மியூசிக்ல மியூசிக் வாசிக்கும் போது அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இந்த வீணையை வாசிக்கும் போதெல்லாம் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த ஃபிங்கர்ஸ்ல வச்சு பண்ணுவாங்க தானே. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் கரெக்டா இருந்தாதான் அந்த மியூசிக் குவாலிட்டி நல்லா இருக்கும்.
அதில் ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் வந்து வச்சிங்கன்னா broken ஆயிடுச்சுன்னா அந்துருச்சுன்னா அந்த மியூசிக் வந்து நல்லா வராது. ஸோ அதுதான் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. the musical instrument with the broken strings அப்படி இருந்தா அது இம்பர்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். Bradstreet described her own poetry as broken, blemished, imperfect and what the other term? Foolish. 4 term பயன்படுத்தியிருப்பாங்க. broken, blemished, imperfect, foolish அப்படின்னு. ஸோ அந்த வீக் அப்படிங்கிறதுக்காக அந்த பயன்படுத்தியிருப்பாங்க. Who does Bradstreet imply created her poetic skills as imperfect and beyond repair? Mother Nature herself. பெண் பாலினங்கிறது ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒடுக்கப்பட்டது. அதனாலதான் மதர் நேச்சர் ஹர்செல்ஃப்னு சொல்றாங்க. ஸோ நான் பெண்ணா பிறந்ததுனால தான் என்னுடைய போயம்ஸை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த போயம்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எங்க ஆரம்பிக்குதா? ரைட் ஃப்ரம் மை பர்த். அதனாலதான் மதர் நேச்சர் ஹர்செல்ஃப் அப்படின்னு அந்த வேர்ட் அவங்க பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who was Demosthenes, to whom Bradstreet allude in stanza 4? டெமோஸ்தீன்ஸ் அப்படின்னு ஒரு அல்யூஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை டெமோத்தீன்ஸ்னு யூஸ் பண்ணாம அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா போயம்ல கிரீக்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கிரீக்குங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த டெமோஸ்தீன்ஸை ரெஃபர் பண்ணுது. இவர் யாருன்னா ஒரு ஏன்ஷியன் கிரீக் ஆரேட்டர், ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். இவங்களாலேயும் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. பிராட்ஸ்ட்ரீட் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. முன்னாடி ஒரு அல்யூஷனை பார்த்தோம், பர்தாஸ். இங்க ஒரு அல்யூஷன் வந்து கிரீக்னு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கிரீக் அப்படிங்கறத யாரை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா டெமோஸ்தியன்ஸ். அவர் யார் அப்படின்னா an ancient Greek orator. What speech defect did Demosthenes supposedly have? ஸோ எந்த வகையான அந்த பேச்சு வந்து ஒரு குறைபாடை உண்டாக்கி இருக்கும்? லிப்ஸ் இருந்திருந்தா அது வந்து ஒரு குறைபாடு டிஃபெக்ட் உண்டாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. How did Demosthenes famously overcome his speech defect? ஸோ அந்த ஸ்பீச் டிஃபெக்ட் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாரு? By shoving pebbles in his mouth. அவருக்கு அந்த டிஃபெக்ட் இருந்தது. இந்த டிஃபெக்டை வந்து என்ன பண்ணிட்டாரு? ஓவர் கம் பண்ணிட்டாரு. எது மூலியமா ஓவர் கம் பண்ணாரு? ஷோயிங் pebbles in his mouth வச்சு ஓவர் கம் பண்ணிட்டாரு. Bradstreet implies her problem is not a speech defect but a limitation of what? ஸோ அவங்ககிட்ட வந்து ஸ்பீச் டிஃபெக்ட் எல்லாம் இல்லை. பட் என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா her weak and wounded brain. her weak and wounded brain. காந்திஜி சொன்ன மாதிரி women is not a weaker sex அப்படின்னு அவர் எழுதினார் காந்திஜி. அதே மாதிரிதான் women is a weaker sex, they are underestimated அப்படிதான் அவங்க வச்சிருந்திருக்காங்க. இவங்க ஈக்குவாலிட்டியை பத்தி பேசல. ஆணுக்கு பெண் சமங்கிற ஈக்குவாலிட்டியை பத்தி இந்த போயம்ல பேசல. லிட்ரேச்சர்ல லிட்ரரி ஒர்க்ல their work should be appreciated even though it is good. நல்லா எழுதினா கூட அவங்க அப்ரிஷியேட் அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லிட்ரேச்சர்ல பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லைங்கிறது தான். ஸோ அதுதான் அவங்கள பிரெயின் ஊண்டட் பண்ணுது. இட் மேக்ஸ் ஹர் வீக் அண்ட் ஊண்டட் ஹர் பிரெயின். இந்த இன்சிடென்ட் தான் அவங்கள ரொம்ப வீக்காகவும் பிரெயினை ஊண்டடாகவும் மாத்துது. What maximum does Bradstreet quote regarding a weak wounded brain? A weak or wounded brain admits no cure. அதுக்கு கியூர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. Bradstreet states is obnoxious to each carping tongue from people who complain about what? That her hand a needle better fits. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டிச்சிங் பண்றதுக்கு நீடில் தேவை, உங்க கைக்கு பேனா தேவையில்லை, துணி தைச்சா போதும்,
அவங்க எடுத்து பேனா பிடிச்சி எழுதணுங்கிறதுலாம் இல்ல, அவங்க கைக்கு எது பெட்டரு, நீடில் தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதுதான் வந்து அப்னாக்சியஸ், ஒரு அருவருப்பு கொடுக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. What do these critics have for women with wits or intellect? Despite contempt or outrage. அவங்களுக்குள்ள அறிவு இருந்தாலும், அவங்களோட இன்டெலெக்சுவாலிட்டியை காட்டினாலும், இன்டெலிஜென்ட்டை காட்டினாலும், அந்த கிரிட்டிக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டெம்ட் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. According to Bradstreet, if she succeeds in writing well, what will her complainers claim? It was stolen or else it was by chance. ஒருவேளை இவங்களுடைய ஒர்க்ஸ் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்தா கூட, இவங்களுடைய ஒர்க்ஸ் பிகம் சக்சஸ் வந்தா கூட என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இட் வாஸ் ஸ்டோலன், எங்கேயாவது திருடி இருப்பாங்க, எங்கேயாவது இருந்த கான்செப்டை எடுத்திருப்பாங்க, பை சான்ஸ் வந்துட்டாங்க, பை சான்ஸ் வந்துட்டாங்க, லக்கீலி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களாம். What does Bradstreet point out about the anti-Greeks in contrast to her contemporaries? ஆன்டி-கிரீக்ஸ்னு ஏன் இவங்களுடைய கான்டெம்பரரிஸை பத்தி சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க? கான்டெம்பரரிஸ் அப்படின்னா கூட இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், இவங்க வாழ்ற காலத்துல எழுதுற ரைட்டர்ஸ் தான் வந்து கான்டெம்பரரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கான்டெம்பரரிஸை ஏன் இவங்க வந்து ஆன்டி கிரீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆன்டி கிரீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் போயட்ஸை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஃபீமேல் ரைட்டர்ஸ் அவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, மேல் டாமினேஷன் இருக்கும் லிட்ரேச்சர்ல. அதேதான், they were far more mild and accepting of female poets. அவங்க என்ன பண்றதுல, இந்த கான்டெம்பரரிஸ் மேல் ரைட்டர்ஸ் அக்செப்ட் பண்றதே இல்ல. As evidence of Greek acceptance of female poets, Bradstreet mentions the existence of how many muses, of all whom were female. Greek mythologyல இருக்கக்கூடிய மியூசஸ்ல, காடஸஸ்ல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருக்காங்கன்னா 9 காடஸஸ் இருக்காங்களாம். சோ ஒரு மியூஸ காடஸா அக்செப்ட் பண்றவங்க ஒரு ஃபீமேல ரைட்டரா என்ன பண்றது இல்ல, அக்செப்ட் பண்றதே இல்ல. Which muse is specifically mentioned as being the mother of poetry? எந்த மியூஸ மதர் ஆஃப் போயட்ரின்னு இவங்க வந்து வர்ஷிப் பண்றாங்க அப்படின்னா காலியோப் அப்படிங்கிற மியூஸ், அவங்களதான் இவங்க என்னன்னு வச்சிருக்காங்க, மதர் ஆஃப் போயட்ரி அப்படின்னு வச்சிருக்காங்க. What does Bradstreet say the men of her day will do a weak knot linking a women and arts? ஏன் வீக் நாட் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க இந்த வேர்டுனா, அன்டை, அவங்க என்ன பண்றது இல்ல, விமன் ரைட்டர்ஸை அக்செப்ட் பண்றதே இல்ல. What will Bradstreet's contemporary critics claim about the Greeks' suggestion of women in the arts? The Greeks were lying and else playing at being foolish. Greeks எப்படி இருப்பாங்களா? They are liars. அப்படி இல்லைன்னா they are playing at being foolish. முட்டாள்தனமான ஒரு விளையாட்டு. ஸோ அப்படிதான் வந்து விமன் ஆர்ட்ல இருப்பாங்க, கலை பயன்படுத்தும் போது, ரைட்டிங்ஸை பயன்படுத்தும் போது விமன் வந்து அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி கிரீக்கோடைய சஜஷன், கிரீக்ஸோடைய சஜஷன். In a moment of apparent concession, Bradstreet states that men have precedency and still excel, and women know that men do what? Produce the best poetry. அவங்களால மட்டும்தான் ஒரு பெஸ்ட் போயட்ரிய ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பிரசிடென்ஸ், அந்த எக்ஸல்ல இருக்காங்க. What small acknowledgement does Bradstreet ultimately ask for men? Acknowledgement that women too can write. எங்களாலையும் எழுத முடியும், பட் அந்த ஸ்பேஸ் கொடுங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. What phrase does Bradstreet use to prefer to truly great poets? அது என்னது கிரேட் போயட்ஸ் அவங்க ஏன் ரெஃபர் பண்றாங்க? High flown quills that soar the skies. High flown quills that soar the sky.
ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய குயில் என்ன பண்ணுமா, வானத்தையே வந்து சோறாக்கிருமா. அந்த மாதிரி மேல் ரைட்டர்ஸ் இவங்க ரெஃபர் பண்றாங்க குயில்ஸோட. குயில்ஸ். What kind of wreath does Bradstreet ask for if great poets read her verse? ஸோ இவங்க போயம்ஸை ரீட் பண்ணா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? வாட் கைண்ட் ஆஃப் ரீத்? ரீத்துங்கிறது மாலை, மலர் வளையம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் ரீத். ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா டைம் ஆர் பார்ஸ்லே ரீத். டைம்ங்கிறது நல்ல ஒரு ஃப்ராக்மெண்ட் கொடுக்குற, ஒரு வாசனை கொடுக்குற ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இருக்குமா. What are laurel bays reserved for which Bradstreet explicitly states she does not ask for? The greatest poets, poet laureates, அதான் laurel bays. I don't want a poet laureate. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பட்டம்லாம் நமக்கு தேவை இல்லை. நம்மளுடைய ஒர்க்ஸை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணா போதும். ஸோ அதை அவங்க அட்மையர் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. How does Bradstreet describe her own poetry in the concluding stanza? அந்த கன்க்ளூடிங் ஸ்டான்ஸாவில் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மீன் அண்ட் அன்ரிஃபைன்டு ஓர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. வாட் இஸ் த விட்டி ஆர்குமெண்ட் Bradstreet மேக்ஸ் இன் கன்க்ளூடிங் கப்லெட் ஆஃப் த prologue? Her baser poetry will make men's superior work shine even more by comparison. Men are superior, their work are superior, their work should be shined, but even more there should be a comparison between men and women அப்படின்னு அவங்க பேச வருவாங்க. ஸோ அவங்க சுப்பீரியராகவே இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் பெரிய பெரிய டாபிக்ஸ் எடுத்துலாம் எழுதட்டும், அதெல்லாம் விஷயம் இல்லை. பட் எங்களுடைய ஒர்க்கையும் அவங்க வந்து என்ன பண்ணட்டும், அக்செப்ட் பண்ணட்டும். தட் ஷுட் பி அ கம்பேரிசன். How many lines are in each stanza of prologue? prologueல எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 6 லைன்ஸ் இருக்கு. அவங்க என்ன மீட்டர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். What is the rhyme scheme of each stanza in the prologue? அவங்களுடைய ரைம் ஸ்கீம் அந்த போயம்ல எப்படி இருக்குன்னா ABA BCC ABA BCC அப்படின்னு இருக்கும். What is the specific function of the rhyming couplet that completes each stanza in the prologue? To bring each stage of her argument to a witty and resounding conclusion. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையுமே ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி இருக்கும். பட் அந்த ஆர்கியூமெண்ட் should be a witty, knowledgeable. It has conclusion. அதில் முடிவும் இருக்கும். ஸோ லிட்ரேச்சரில் விமன் ரைட்டர்ஸ் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஏன் அட்மையர் பண்ணுறது இல்லை, அதுக்கு மேல் டாமினேஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் MCQs பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.